இலங்கைக்கான தூதுவர். அவர் இன்று இடம்பெற்ற ஒரு போராட்ட களத்திலும் அவர் முன்னிக்கின்றார். அந்த போராட்ட களத்திலே அவர் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். தன்னுடைய நாடு சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் அவர் துணிவோடு முன்வைக்கின்றார். கடந்த பிப்ரவரி 28 எங்களுடைய நாட்டினுடைய ஆன்மீக தலைவரும் உயர் தலைவருமான அயத்துல்லா அல் கமேனியை இழந்திருக்கிறோம் என்று ஒரு ஆதங்கப்பட்டு கூறுகின்ற அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் கூறுகின்றார். அந்த சூழ்நிலையிலே ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்று அவரிடம் கருத்து கேட்க செல்லுகின்ற போது அவர் கூறுகின்றார், ஊடகங்கள் உண்மைகளைத்தான் சொல்ல வேண்டும், ஆனால் உங்கள் ஊடகம் தொடர்ந்து ஈரானை பற்றி பொய்யான தகவல்களை பரப்புகிறது, எனவே நான் உங்களுக்கு செவ்வி வழங்க முடியாது என்று ஒரு சர்வதேச ஊடகத்தையும் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கடிந்து கொள்ளுகிறார். அதன் பின்னர் அவர் மக்களோடு போராட்ட களத்திலும் கலந்து கொள்ளுகிறார். அவர் கடுமையாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எச்சரித்துக் கொள்கிறார். நாங்கள் ஒரு சுயாதீனமான நாடு என்பதையும் அவர் கூறிக்கொள்ள தவறவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் 28 ஐக்கிய அமெரிக்கா எம் மீது சட்டவிரோத தாக்குதலை நடத்தியது. அது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமே. ஐக்கிய அமெரிக்காவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கடந்த 8 மாத கால பகுதியில் 2வது தடவையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா எந்த ஒரு இணக்க பேச்சுவார்த்தைகளையும் விரும்பவில்லை என்பது வெளிப்படுகின்றது. அவர்கள் எம் மீது உத்தரவு பிறப்பிக்க விரும்புகின்றனர். அவர்கள் சொல்வதை ஏனையவர்கள் கேட்க வேண்டும் என்ற மனநிலையுடன் இருக்கின்றார்கள். அந்த உத்தரவுகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஈரானியர்கள், நாம் ஒரு சுயாதீனமான நாடு, நாங்கள் வலிமையான நாடு, எங்களை தற்காத்து கொள்ள எங்களுக்கு முடியும். நாங்கள் போருக்கு புதியவர்கள் அல்ல. நாம் எம்மை பாதுகாத்து கொள்கின்றோம். நாம் தொடர்ந்தும் எம்மை பாதுகாத்து கொள்வோம். ஐக்கிய நாடுகளின் 51ஆம் பிரகடனத்தின் அடிப்படையில் நாம் எம்மை தற்காத்து கொள்வோம். ஈரான் மீதான தாக்குதல்களால் அமெரிக்காவினுடைய கையிருப்புகள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நினைப்பது உணவல்ல, ஆயுதங்களினுடைய கையிருப்புகள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று மாலை ஒரு அவசர கூட்டம் ஒன்றை கூட்ட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது குறித்த கருத்திலே இன்னும் ஒரு விடயம் வலியுறுத்தப்படுகின்றது. வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தேவைகள் அதிகரித்திருக்கின்றன. வான் பாதுகாப்பு சாதனங்கள் பல இழந்து விட்டோம், பலவை தீர்ந்து விட்டன. எனவே வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவசரமாக வேண்டுமாக இருக்கின்றது. ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துமாறு அவர் ஆயுத உற்பத்தி 2 பிரதான நிறுவனங்களிடம் அவசர கோரிக்கை விடுத்து அந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது.